Praise the Lord. Hi friends, வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சுவைக்கேற்ப உப்பு. ஸோ இதோட ஸ்பைசஸ் பார்த்துறோம். இந்த குழம்புக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதில் சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், 1 மூடி தேங்காவை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா இது வதக்கிக்கோங்க. வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக மேஷ் ஆகும். ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுவோம். நான் இந்த டேபிள் ஸ்பூனால், பெரிய டேபிள் ஸ்பூனால் 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இஞ்சி பூண்டு அந்த தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷனில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இந்த வெங்காயம் தக்காளி அரோமா அதில் சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள உருளைக்கிழங்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்கு தகுந்த சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 1 by 1 மசாலா ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மிளகாய்த்தூளும், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இது தூள் இல்லைன்னா சோம்பு, சீரகம், மிளகு 3 தேங்காவோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு சும்மா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் வைங்க. இது தண்ணி குறைவாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு லிட்டு போட்டு மூடி வைப்போம். இதில் எவ்வளோ சிக்கன் தண்ணி விடுதுன்றதை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஃப் பாயிலுக்கு வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி வற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேறு அதில் ஆடட் ஆகிருக்கு. இப்போது கரெக்டான நம்ம பக்குவத்தில் இருக்கோம். இந்த சமயத்தில் தேங்காய் விழுது, அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பச்சை வாசனை போன உடனே குழம்பு இறக்கிடலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இது ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பாக தண்ணியாக வைக்க விரும்பலைன்னா இதை நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. ட்ரை ஆக்கி நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறந்துடாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஸ்டெப் படி செஞ்சிங்கன்னா வீடே மணக்கிற சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வீடே மணந்துச்சு அன்னைக்கு. நீங்களும் நான் சொன்ன ஸ்டெப் படி செஞ்சு வீட்டே மணத்து செஞ்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். போட்ட உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு நசுக்கி பார்த்துக்கோங்க. ஒன்று எடுத்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புல எப்போவுமே முன்னாடியே கருவேப்பிலை போட்டு தாளிக்காமல் லாஸ்ட் எண்டில் அந்த கருவேப்பிலையை தூவி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லெமன் 2 சொட்டு புளிஞ்சிக்கிறேன். இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ bye friends. Thanks for watching video.